பார்க்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து வீட்டு பக்கத்துல கிரீன் இன் கலர்ல நேச்சர்ல இருக்கிறதா வந்து நம்ம வெறும் நார்மல் பாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப அந்த ஆல்கே அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆர்கனிசம். ஆல்கேனுங்கிறது வந்து என்ன ஒரு சிம்பிளான ஒரு ஆர்கனிசம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இதுல இருக்கனால இது வந்து ஓனாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து ஓனாவே வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணி இது என்ன பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ்க்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணும் ஃபங்கஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட்ல வந்துட்டு அட்டாச் ஆயிருந்திருக்கு. ஓகேங்களா, ஆல்கே பிளஸ் ஃபங்கஸ் ரெண்டும் சேர்ந்ததுதான் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆல்கே என்ன பண்ணும் போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுது. ஓகேங்களா, ஆல்கே வந்து என்ன பண்ணுது போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுது. ஸோ போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கஸ்க்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும் ஆல்கேக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாயில், இப்ப வந்து இதுதான் சாயில் அப்படின்னா இந்த சாயில்ல இருக்க நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து அப்டேக் பண்ணி எடுத்து இது எதுக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ் வந்து எதுக்கு கொடுக்குது ஆல்கேக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, சோ ஆல்கே வந்து என்ன பண்ணும் ஓகேங்களா, ஆல்கே வந்து என்ன பண்ணும் ஆல்கே வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கஸ்க்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, பட் ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணுது ஃபங்கஸ் வந்து சாயில்ல இருக்க நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து ஓகேங்களா மினரல்ஸ் இதெல்லாமே வந்து அப்டேக் பண்ணி எடுத்து அது வந்து எதுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணும் ஆல்கேக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, சோ இது ரெண்டுமே வந்து மியூச்சுவல் வந்து ஒரு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த லைக்கன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைக்கன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேர்ட் இந்த லைக்கன்ங்கிற டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தியோபாஸ்டஸ். ஓகேங்களா, இத லைக்கன்ங்கிற வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னா தியோபாஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாதர் ஆஃப் லைக்கனாலஜி அப்படிங்கிறவங்க வந்து யாரு பாத்தீங்க அப்படின்னா எரிக் ஆச்சாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் நம்ம வந்துட்டு ஃபாதர் ஆஃப் லைக்கனாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்கள யார் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா டிடி அஸ்வதி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, டிடி அஸ்வதி. ஓகேங்களா, அவங்களதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இப்போ லைக்கன்ங்கிறதுக்கு நம்ம டெஃபினேஷன் வந்து பார்த்தாச்சு. லைக்கன்ங்கிறது ஆல்கல் பிளஸ் ஃபங்கல் வந்து ரெண்டுமே வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்ல வந்து லிவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லைக்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கல் பார்ட்னரை வந்துட்டு பைகோபியாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபங்கல் பார்ட்னரை நம்ம என்ன சொல்றோம் மைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த சிம்பயோட்டிக் அசோசியேஷனுக்கு மீன் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டுமே வந்து லீவ் பண்ணும். ஃபங்கஸ் வந்து ஆல்கேக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆல்கே வந்து ஃபங்கஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டுமே மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல்ல தான் வந்து லீவ் பண்ணுது. ஓகேங்களா, ஒன்னா இப்ப ஆல்கே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபங்கஸ்க்கு வந்து கொடுக்குது. ஃபங்கஸ் வந்து சாயில்ல இருக்க நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ஆல்கேக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லைக்கன் வந்து பாத்தீங்கன்னா about 400 genera and 15,000 species of lichen are found all over the world. இப்போ ஓவரால் தி வேர்ல்டு வந்து பார்க்கும்போது லைக்கன் வந்து எவ்வளவு ஸ்பீஷியஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 400 ஜெனிரா அண்ட் 15,000 ஸ்பீஷியஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் படி வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ லைக்கனாலஜிக்கு வந்துட்டு இப்போ டெஃபினேஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைக்கன். ஓகேங்களா, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்ப்போம் லைக்கன். இப்போ லைக்கன் அப்படிங்கிறது ஆல்கல் பிளஸ் ஃபங்கஸ் வந்து சேர்ந்ததுதான். சோ அப்போ ஆல்கல் கூட என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்கல் பார்ட்னர் வந்து சேர்ந்துச்சு, என்ன டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து சேர்ந்துச்சு ஆல்கே கூட அப்படின்னா அதை நம்ம என்ன லைக்கன் சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கல் பார்ட்னர் வந்துட்டு ஃபங்கஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் இருக்கு. ஓகேங்களா, சோ வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்கோமைசிட்டஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெசிடியோமைசிட்டஸ் அண்ட் தேர்ட் ஒன் அனதர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரோமைசிட்டஸ். ஓகேங்களா,
இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வந்து ஆஸ்கோமைசிட்டஸ் வந்து ஃபங்கஸ். ஓகேங்களா? இந்த ஃபங்கஸும் இந்த ஆல்கே வந்து ஜாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? எந்த லைக்கன்னு சொல்றோம்? ஆஸ்கோலைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஆஸ்கோமைசிட்டஸ் that forms mycobiont is called ஆஸ்கோலைக்கன். ஓகேங்களா? இப்போ ஆஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கஸ் ஆல்கே கூட சேர்ந்து லீவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆஸ்கோலைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் Pseudomycetes that forms mycobiont is called Pseudolicon. ஓகேங்களா? இப்போ Pseudomycetes fungus ஆல்கே கூட சேர்ந்து லீவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? Pseudomycetes, Pseudolicans அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் டியூட்ரோமைசிட்டஸ் அப்படிங்கிற தேர்ட் டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து ஆல்கே கூட லீவ் பண்ணுச்சுனாலும் அதை நம்ம என்ன சொல்றோம்? டியூட்ரோலைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் லைக்கன்ஸ் வந்து இருக்கு. ஆஸ்கோலைக்கன், பிசிடியோலைக்கன்ஸ் அண்ட் டியூட்ரோலைக்கன்ஸ். இது வந்து 3 டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து ஆல்கே கூட வந்து லீவ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஆஸ்கோலைக்கன்ஸ், பிசிடியோலைக்கன்ஸ் அண்ட் டியூட்ரோலைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலி தே ஆர் 3 டைப்ஸ். ஓகேங்களா? மார்ஃபாலஜிக்கலா நம்ம வந்து பார்க்கும்போது லைக்கன்ஸை வந்து 3 டைப்பா வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னென்ன டைப்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்டோஸ் லைக்கன். ஓகேங்களா? கிரஸ்டோஸ் லைக்கன் இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்லலாம்? அனதர் நேம் என்கிரஸ்டிங் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? என்கிரஸ்டிங் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நார்மலாவே வந்து கிரஸ்டிங் அப்படின்னா என்ன மீன் பாத்தீங்கன்னா ஒரு மேல் படிந்து வாழக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அப்ப என்கிரஸ்டிங் லைக்கன் அப்படிங்கிறது சோ அபோவ் தி சாயில். ஓகேங்களா? சாயில் சர்ஃபேஸ்க்கு மேல என்ன லீவ் பண்ணி இருக்கிறதோ அதை தான் நம்ம வந்து மீன் பண்றோம். சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரஸ்டோஸ் லைக்கன். ஓகேங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோலியோஸ் லைக்கன். இந்த ஃபோலியோஸ் லைக்கனுக்கும் அனதர் நேம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லீஃபி லைக்கன். ஓகேங்களா? என்ன லைக்கன்? லீஃபி லைக்கன். ஓகேங்களா? இந்த ஃபோலியஸ் லைக்கனை நம்ம லீஃபி லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஏன் லீஃபி லைக்கன் சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாக்குறதுக்கு அப்பியரன்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து லீஃபி, பாக்குறதுக்கு லீஃப் லைக்லயே இருக்கும். ஓகேங்களா? லீஃப் மாதிரியே இருக்கும். அதனால இதோட பேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு லுக் லைக் வந்து லீஃப் லைக்லயே வந்து இருக்கும் அப்பியரன்ஸ். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஃபோலியஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். ஓகேங்களா? இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் வந்து அனதர் நேம் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஷப்பி லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஷப்பி லைக்கன். இது ஏன் ஷப்பி லைக்கன் சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வெல் பிரான்ச்டு இருக்கும். இந்த லைக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல் பிரான்ச்சா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாக்குறதுக்கு ஸ்மால் ஷப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்மால் எப்படி இருக்கும்? ஷப்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சின்ன புதர் செடிகள் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய மினி பிரான்ச்சஸ், மினி நியூமரஸ் பிரான்ச்சஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால நம்ம ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் they are abundantly in forest areas and also considered as pollution indicator. ஸோ நம்ம லைக்கன்ஸை வந்துட்டு பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து இது பொல்யூட்டன்க்கு வந்து லைக்கன்ஸ்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது. ஓகேங்களா? லைக்கன்ஸ் வந்து மோஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? சென்சிட்டிவா இருக்கும். எதுக்கு சென்சிட்டிவா இருக்கும்? பொல்யூட்டன்க்கு. ஓகேங்களா? பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அதனால ஈஸியா நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல வந்து பொல்யூட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம லைக்கன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் இண்டிகேட்டரா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் வந்து 2 டைப் ஆஃப் பொல்யூஷன் இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயில் பொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நார்மலா இப்போ வந்து டெல்லிங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொல்யூட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த பிளேஸ்ல வந்து அதிகமா பொல்யூட்டடா இருக்கோ அந்த ரீஜன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து growth வந்து இருக்காது. ஓகேங்களா? லைக்கன்ஸ்ங்கிறது வந்து என்ன இருக்காது? அங்க வந்து லைக்கன்ஸே வந்து இருக்காது. ஓகேங்களா? எங்க வந்து பொல்யூட்டன், எங்க வந்து மாசுபடாம ஒரு பிளேஸ் வந்து இருக்கோ அந்த பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக்கன்ஸ்ங்கிறது வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயில் வந்துட்டு
வாட்டர் வந்து வாட்டரும் வந்து பொல்யூட் இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சாயிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொல்யூட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆனா மெயினா வந்து இத லைசன்ஸ் வந்து எது வந்து பாக்குறாங்க அப்படின்னா ஏர் அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க. அதுல ஏர்லயும் வந்து என்ன பாக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து சல்பர் டை ஆக்சைடு வந்து மெயினா வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. SO2 வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்டர். இப்போ வந்து நிறைய வந்து ரிவர் ஏரியா அந்த ஏரியாஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மெரைன் ரீஜியன்ஸ் அந்த சைடு கடல் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வந்து அதிகமா ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்அப் ஆகும். ஸோ அந்த மிக்ஸ்அப் ஆகுற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்ம் growth-ஏ இருக்காது. ஸோ அப்ப வந்து கெமிக்கல் வந்து அங்க அதிகமா இருக்கா இல்ல வந்து பொல்யூட்டடா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேசஸ வந்து லைக்கன்ஸை வச்சு நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எதனால வந்து இதை ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து பொல்யூட்டன்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? பொல்யூட்டன்க்கு வந்து இந்த லைக்கன்ஸ்ங்கிறது மோஸ்டா வந்து சென்சிட்டிவா இருக்கனால நம்ம இந்த லைக்கன்ஸை வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டரா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த பொல்யூஷன் இண்டிகேட்டர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் அண்ட் வாட்டர் தான் மெயினா இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஏர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா SO2 வந்து இண்டிகேட் பண்றதுக்கு மெயினா வந்து இந்த லைசன்ஸ் வந்து யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க. இப்ப MCQலயே வந்துட்டு TRPல கேட்டாங்க கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைக்கன்ஸ் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டரா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து எதுல வந்து டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர் பொல்யூஷன் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வாட்டர் வந்து நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினா வந்து எது டிடெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர் தான். அந்த ஏர்லயும் பாத்தீங்க அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடை வந்து ஈஸியா டிடெக்ட் பண்றதுக்கு இந்த லைக்கன்ஸ்ங்கிறது பெரும்பாலும் வந்து யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் லைக்கன். ஓகேங்களா? கிளாசிபிகேஷன் ஆஃப் லைக்கன் வந்து பார்ப்போம். A lichen is not a single organism. ஓகேங்களா? லைக்கன்ங்கிறது வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனிசம்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஆல்கல் பிளஸ் ஃபங்கஸ் வந்து சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம் லைக்கன்ஸ் ஆர் லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ லைக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது ஆல்கல் பிளஸ் ஃபங்கல் வந்து சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்றோம் லைக்கன்ஸ் ஆர் லிச்சன்ஸ் சொல்லி சொல்றோம். ஸோ அதனால இது வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து டூ டிசிமிலர் ஆர்கனிசம்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் தி நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் லைக்கன். ஓகே ரைட்? இப்போ வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வந்து லைக்கன்ல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்கிக்கு வந்து தனியா கிளாசிபிகேஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆல்கிக்கு வந்து தனியா இருக்கு. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வந்து தனியா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன கிளாசிபிகேஷன் FU ஃபிரிட்ஜ் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா? இப்போ ஆல்கிக்கு வந்து தனியா கிளாசிபிகேஷன் இருக்கு. FU ஃபிரிட்ஜ் கிளாசிபிகேஷன் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 கிளாஸஸ் இருக்கும். லைக்கன்ஸ் வந்து என்ன இருக்கும் 11 கிளாஸஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்கிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வந்து இருக்கு. ஸோ அது வந்து என்ன கிளாசிபிகேஷன் யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்றீங்களா ஸ்டாஃப்? Anaxopolis means classification. எஸ் மேம். ஸோ என்ன கிளாசிபிகேஷன் அலெக்சோ மீன்ஸ் போல கிளாசிபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்கிக்கு வந்து தனியா வந்து FU ஃபிரிட்ஜ் கிளாசிபிகேஷன் இருக்கு. ஸோ ஃபங்கஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலெக்சோபோலஸ் மிம்ஸ் கிளாசிபிகேஷன் வந்து தனியா இருக்கு. ஸோ இப்ப லைக்கன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ங்கிறது வந்து ஒரு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக்கன்ஸ்க்கு வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரல. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கனால ஸோ இந்த லைக்கன்ஸ்க்கு வந்து ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? நாட் அவைலபிள். ஸோ இப்போ ஒரு கிளாசிபிகேஷன் இருந்தாதான் அது வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் வந்து ஃபுட் வந்து சிந்தசிஸ் பண்ணுது, ஸோ அது என்ன பிக்மெண்ட், ஸோ அது என்ன ஹேபிடேட்ல வந்து இருக்கு அந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து அதோட ஹேபிடேட் என்ன என்னென்ன மாதிரி டைப்ல இருக்கு அதோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு என்னென்ன கிளாஸஸ் படி வருதுன்னாவது நம்ம வந்து கிளாசிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ இப்ப லைக்கன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிளாசிபிகேஷனே வந்து கிடையாது. ஸோ அதை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இந்த 4 ரீஜியன் பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பேஸ்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்பாலஜி பேஸ்ட். ஓகேங்களா? மார்பாலஜி பேஸ்ட் வந்து கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக்கன்ஸ். நெக்ஸ்ட் அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹேபிடேட். ஹேபிடேட்டை வந்து பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஹேபிட் அண்ட் ஹேபிடேட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஹேபிட் அப்படிங்கிறது ஹெர்பா ஷப்பா ட்ரியா அந்த மாதிரி மீன் பண்றத வந்து ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிடேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனிசம் வந்து எங்க லிவ் பண்ணுதோ, எங்க வந்து உயிர் வாழுதோ அதோட வாழ்விடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம். வாழ்விடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ் பண்ணியும் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து பார்க்க முடியும்? இப்போ லைக்கன்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எப்படி பார்க்க முடியும்? நார்மலா ஒரு ஆர்கனிஸ்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்க முடியும்? ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம எடுத்து மைக்ரோஸ்கோபிக்ல வியூ பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியும், அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்கல் பார்ட்னர். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி? ஃபங்கல் பார்ட்னரை பேஸ் பண்ணியும் வந்து கிளாசிஃபை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபங்கல் பார்ட்னர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? ஃபங்கல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 ஃபங்கஸ் வந்து சொல்லியிருந்தேன். யாராவது ஒருத்தங்க 3 ஃபங்கஸ் வந்து சொல்லுங்க, ஸ்டாஃப் யாராவது. மேம் ஆஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கையா இருந்தா ஆஸ்கோலைக்கன், பெஸ்டியோமைசிட்டஸ் ஃபங்கையா இருந்தா பெஸ்டியோலைக்கன் மேம். ஓகே மேம். டியூட்ரோமைசிட்ஸ் வந்து ஃபங்கை இம்பர்ஃபெக்டி, அது இதுல வராதுங்க மேம். ஓகே மேம், ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ இப்போ ஃபங்கல் பார்ட்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல்கே கூட நம்ம என்ன வந்து ஒரு பார்ட்னரா வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ஃபங்கல் பார்ட்னர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்த்தா வந்து 3 டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன ஃபங்கஸ் இருக்கு? ஆஸ்கோமைசிட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பெசிடியோமைசிட்டஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்டஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லைக்கன்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? லைக்கன்ஸோட டெஃபினேஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே வந்து சேர்ந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லைக்கன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆல்கல் பார்ட்னரை நம்ம என்ன சொல்றோம்? பைகோபியாண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபங்கல் பார்ட்னரை நம்ம என்ன சொல்றோம்? மைகோபியாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த லைக்கனோட ஃபாதர் ஆஃப் லைக்கனாலஜிஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எரிக் ஆச்சாரிஸ் அப்படிங்கிறவங்கள வந்து சொல்றோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்கள யார் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டிடி அஸ்வேத்தியா வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து நார்மல் டெஃபினிஷன் வந்து லைக்கன்ஸ்க்கு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம். 3ஆ வந்து டிவைட் பண்ணிருக்காங்க, கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அதோட ஹேபிடேட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் இதோட கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன்ல என்ன பார்த்தோம்? இது வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் வந்து கிடையாது, 2 டிஸ்டிங்கர் ஆர்கனிசம் சேர்ந்ததுதான் வந்து லைக்கன். இதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ங்கிறது வந்து கிடையாது. ஸோ வந்து இது வந்து மார்பாலஜி, ஹேபிடேட் அண்ட் இன்டர்னல் ஃபங்கல் பார்ட்னர் பேஸ்ட் தான் வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ மார்பாலஜிக்கல் பேஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? மார்பாலஜிக்கல் பேஸ்ட் வந்து கிளாசிஃபை பண்ணும்போது லைக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திருந்தோம் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரஸ்டோஸ் லைக்கன். ஓகேங்களா? அந்த கிரஸ்டோஸ் லைக்கன்ஸ்க்கு அனதர் நேம் என்னது? என்கிரஸ்டிங் லைக்கன்ஸ். ஓகேங்களா? These lichens are found as a thin or thick crust over rocks, soil or 3 parts. ஓகேங்களா? இந்த என்கிரஸ்டிங் லைக்கன்ஸ் அப்படிங்கிறதாலே கிரஸ்டஸ் அப்படின்னாலே என்ன மீனிங் சொல்லியிருந்தேன்? மேல் படிந்து வாழக்கூடியதான் நம்ம வந்து நார்மலா வந்து கிரஸ்டஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்கிரஸ்டிங் அப்படிங்கிறது சாயிலுக்கு மேல, அபோதி சாயிலுக்கு மேல சர்ஃபேஸ்ல என்ன வந்து இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். சோ இப்ப இந்த லைக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து இந்த சாயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட்டடா வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? மேல வந்து எப்படி இருக்கு? ஃபுல்லாமே வந்து கிரஸ்டடா வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. சோ இந்த லைக்கன்ஸ் வந்து பாக்குறதுக்கு தின் ஆர் திக் கிரஸ்ட் ஃபார்ம்ல வந்து இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ராக் ஏரியாஸ். ஓகேங்களா? கல் பகுதியிலும் சாயில் ரீஜியன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 பார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மரப்பட்டைங்க மேல வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த லைக்கன் வந்து எங்க இருக்கு? கல்லுங்க மேல இருக்கு, சாயில் மேல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு மரத்தோட ட்ரீ பார்க்ஸ் ரீஜியன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ வெரி டிஃபிகல்ட் டு செப்பரேட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ராட். ஓகேங்களா? இந்த லைக்கன்ஸை வந்து நம்ம பிரிச்சு எடுக்கும்போது வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் வந்து சாயில் கூட இந்த சப்ஸ்ட்ராட் கூட எப்படி வந்து மெர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு எமர்ஜாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாவே வந்து ஃபுல்லாமே வந்து இதா இருக்கும், அட்டாச் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? சோ வந்து நம்ம இந்த சப்ஸ்ட்ராட் கூட நம்ம வந்து பிரிச்சு எடுக்கும் போது இந்த லைக்கன்ஸ்க்கு வந்து மோஸ்டா வந்து டேமேஜஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்லி ஃப்ரூட்டிங் பாடிஸ் விசிபிள் above தி சர்ஃபேஸ். இதோட ஃப்ரூட்டிங் பாடி வந்து எந்த பிளேஸ்ல வந்து விசிபிளா இருக்கும்னு சொல்றாங்க? சாயிலுக்கு மேலதான் வந்து விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? above தி சர்ஃபேஸ். ஓகேங்களா? சோ இந்த இன்ட்ரெஸ்டிங் லைக்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக்கனோரா, கிராபிசிஸ், ரைசோகார்பான், ஆர்ச்சிலேசியா எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டிங் லைக்கன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? லெக்கனோரா, கிராபிசிஸ், ரைசோகார்பான், ஆர்ச்சிலேசியா. ஓகேங்களா? இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங் லைக்கனுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரெஸ்டிங் லைக்கன்ங்கிறது வந்து என்ன? ஒரு பாறைங்க மேலயோ இல்ல சாயில் மேலயோ இல்ல வந்து ட்ரீயோட பார்க் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கும். இது வந்து கிரஸ்டட் ஃபார்ம்ல இருக்கும், பவுடரி ஃபார்ம்ல. இது கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஆரஞ்சு இன் கலர்ல வந்து இருக்கும் சொல்றாங்க. இது வந்து சப்ஸ்ட்ராட்டட் கூட நம்ம இந்த லைக்கன்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது செப்பரேட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டடா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லைக்கன்ஸ் வந்து எங்க விசிபிளா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா அபோதி சாயிலுக்கு மேலதான் வந்து விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக்கனோரா, கிராபிசிஸ், ரைசோகார்பான் அண்ட் ஆர்ச்சிலேசியா இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோலியோஸ் லைக்கன். The lichens have a flat, extended leaf-like thallus that spread out horizontally and over the surface. ஓகேங்களா? இந்த லைக்கன்ஸ் வந்து நம்ம அந்த நேம் என்ன சொல்லிடணும்? லீஃபி லைக்கன் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா லீஃப் லைக் டேலஸ், அதோட டேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு? லீஃப் லைக்ல வந்து இருக்கு. இது வந்து பாக்குறதுக்கு பிளாட்டடா வந்து எக்ஸ்பேண்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பிளாட்டடா அண்ட் எக்ஸ்பேண்டடா இருக்கு. நெக்ஸ்ட் they attach to the substrate using rhizoid-like outgrowth called rhizine. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைசாய்டு அப்படிங்கிற ஒரு ரைசின்ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஓகேங்களா? ரைசின்ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து இந்த டேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு அவுட்க்ரோத்தா வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். இந்த ரைசின்ங்கிறது வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சாயில் அப்படின்னா இந்த ரைசின்ங்கிற அவுட்க்ரோத் வந்து ஸோ இங்க இருக்க நியூட்ரிஷன், மினரல்ஸ், வாட்டர் இந்த இதெல்லாமே இருக்கும், கண்டென்ட் இருக்கும். இந்த ரைசின்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா சாயில்ல இருக்க நியூட்ரிஷன், மினரல்ஸ் இதெல்லாமே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி இந்த டேலஸ்க்கு ஓகேங்களா இந்த டேலஸ்க்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இந்த டேலஸ்லயும் வந்து எதுக்கு கொடுக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்கல் செல்ஸ்க்கு தான் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? ஃபுட் இந்த நியூட்ரிஷன், மினரல்ஸ் இதெல்லாமே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி எதுக்கு கொடுக்கும்? ஆல்கல் செல்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ இது ஏன் ஆல்கல் செல்ஸ்க்கு வந்து கொடுக்குது? யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? ஆல்கேக்கு ரூட் இல்லைங்க மேம். ஓகே. ஸோ ரூட் இல்ல அப்படிங்கறனால வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்களா? ஆல்கேக்கு வந்து கொடுக்குதுன்னு சொல்றீங்களா மேம்? மேடம் ஃபுட் ஆல்கே தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுட். எஸ் மேம், கரெக்ட். இப்போ எதனால வந்து ஆல்கேக்கு வந்து கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்கே தான் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேங்களா? ஃபங்கஸ் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறது இல்ல. ஃபங்கஸ் வந்து என்ன பண்ண போகுது? நீ ஃபுட்டு கூட நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கோ. அதுக்கு பதிலா என்ன கொடுக்கும்? அதுகிட்ட ஏதாவது தண்ணியோ இல்ல ஏதாவது வந்து ஒரு ப்ரொடெக்டிவா இருந்து பாத்துக்கும். இல்ல என்கிட்ட கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு நியூட்ரிஷன், மினரல்ஸ் ஏதாவது நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஃபங்கஸ் வந்து அதான் கொடுக்கும். பட் ஆல்கே தான் என்ன பண்ணும்? ஃபுட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் வந்து ஓனா வந்து மேக் பண்ணி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இது என்ன பண்ணுது? இந்த ரைசினியை வந்து என்ன பண்ணும்? எடுத்து இந்த ஆல்கேக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஆல்கல் செல்ஸுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஈஸிலி ரிமூவ்டு. இப்போ இந்த ரைசினிங்கிற இந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ரைசினின்ங்கிற ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த லைக்கன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி கேட்டா நம்ம என்ன லைக்கன் வந்து சொல்லணும்? இந்த ரைசினி வந்து ரைசினின்னு சொல்லி கேட்டாலே நம்ம என்ன லைக்கன்னு இது பண்ணிடணும். ஃபோலியஸ் லைக்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ரைசினின்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோலியஸ் லைக்கன்ல தான் இருக்கு. அது வந்து ஒரு லீஃபி லைக்கன். லீஃபி லைக்கன்ல தான் வந்துட்டு ஆல்கல் செல்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கிரீன் இன் கலர்ல வந்து இருக்கு. குளோரோஃபில் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதுதான் வந்து ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த ரைசினி வந்து என்ன பண்ணும்? ரைசினாலே வந்து சாயில்ல இருக்க நியூட்ரிஷன், மினரல்ஸ், வாட்டர்ஸ் இதெல்லாமே எடுத்து ஆல்கல் செல்லுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ஆல்கல் செல்ஸ் வந்து இந்த லீஃப் இதுல தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வந்து அப்ப வந்து போலியஸ் லைக்கன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈஸிலி ரிமூவ் வித்தவுட் டேமேஜிங் தி சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்கஸ்டிங் லைக்கன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அந்த என்கஸ்டிங் லைக்கன்ஸை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்னு பார்த்தோம். எதனால? அது வந்து ரொம்ப பவுடரி ஃபார்ம்ல இருக்கு. ரொம்ப எப்படி இருக்கு? ரொம்ப பவுடரி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதனால ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பா டேமேஜ் ஏற்படும். பட் ஆனா இந்த தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு? லீஃபி இதுல இருக்கு. ரொம்ப ப்ராடடா எக்ஸ்பாண்டடா இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம இதோட ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒண்ணு இருக்கு. ரைஸ்மிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனால நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகாது? சப்ஸ்ட்ரேட்டத்துக்கும் இந்த தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்சியா, பார்மிலியா அண்ட் கைரோபோரா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? பிக்சியா, பார்மெலியா அண்ட் கைரோபோரா ஸ்பீஷிஸ். ஸோ எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இப்போ இந்த போலியஸ் லைக்கன்ஸ்ல என்ன பார்த்தோம்? லைக்கன்ஸ் அப்படிங்கிறது பிளாட்டடா இருக்கும், எக்ஸ்பெண்டடா இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்கனால வந்து போலியஸ் லைக்கன் சொல்றாங்க. இந்த போலியஸ் லைக்கன் அனதர் நேம் என்ன? லீஃபி லைக்கன். ஓகேங்களா? இதுல ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுதான் வந்து ரைசினிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ரைசினி வந்து எப்படி இருக்கும்? ரைசாய்ட் லைக் அவுட் குரோத்தா வந்து இருக்கும். இந்த ரைசினி வந்து என்ன பண்ணும்? சாயில் இருக்க நியூட்ரிஷன், மினரல்ஸ் எல்லாமே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி ஆல்கல் செல்லுக்கு வந்து கொடுத்து அந்த ஆல்கல் செல் வந்து போட்டோசிந்தசிஸ் எல்லாமே பண்ணி அந்த ஃபுட் இதெல்லாம் மேக் பண்ணி அது எது கொடுக்கும்? ஃபங்கஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லைக்கன்ஸை வந்து ரிமூவ் பண்ணி இருக்கும்போது எந்த ஒரு டேமேஜும் சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஏற்படாது. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் பிக்சியா, பார்மெலியா அண்ட் கைரோபோரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். These are upright branched bushy thalli that can hang from the substrate. ஓகேங்களா? இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனுக்கு வந்து அனதர் நேம் வந்து நான் சொல்லியிருந்தேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். ஹலோ, இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனுக்கு அனதர் நேம் நான் சொல்லியிருந்தேன். யாராவது ஒரு ஸ்டார் சொல்லுங்க மேம். ஷ்ரப்பி லைக்கனா மேம்? எஸ் மேம். இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனுக்கு வந்து ஷப்பி லைக்கன் சொல்லியிருந்தோம். ஸோ எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வெல் பிரான்ச்சா இருக்கு. ஓகேங்களா? இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு பாருங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இது பாக்குறதுக்கு வந்து ஸ்மால் ஷப்பு மாதிரி இருக்கு. புதர்ச்செடி மாதிரியே இருக்கும் இது பாக்குறதுக்கு. இந்த லைக்கன்ஸ் வந்து பாக்குறதுக்கு. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் என்ன சொல்றோம்? ஷப்பி லைக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். These are upright branched bushy thalli that can hang from the substrate. ஓகேங்களா? இது வந்து அப்ரைட்டடா வந்து வளரும். நிறைய வெல் பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். பாக்குறதுக்கு இந்த தாலஸ் வந்து எப்படி இருக்கும்? புஷி தாலியா இருக்கும்னு சொல்றாங்க. நல்லா புசு புசுறு நல்லா எப்படி இருக்கும்? புஷி தாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டுக்குள்ள நல்லா வந்து ஒரு ஹேங் பண்ணி வளரும். நல்லா வந்து ஊன்றி வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சப்ஸ்ட்ரேட்டுக்குள்ள. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தி தாலி மே பி எரக்ட் ஆர் பெண்டட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பா வந்து growth இருக்கும். ஓகேங்களா? எரக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? செடி மாதிரி வளர்றதா வந்து எரக்ட். இந்த மாதிரி வந்து செடி எப்படி இருக்கும்? வந்து ஸ்ட்ரெயிட்டடா வந்து லீனியரா இந்த மாதிரி பார்த்து மேல பார்த்து அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செடி வந்து இருக்கிறதா வந்து எரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பெண்டட் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த மாதிரி தாலஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு ரீஜியன்ல இருந்து அப்படியே வந்து தொங்கி வளர்றதா நம்ம என்ன சொல்றோம்? பெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ங்கிறது ரொம்ப எரக்டட் அண்ட் பெண்டஸ் ஃபார்ம்ல வந்து பெண்டட் ஃபார்ம்லயும் வந்து வளருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் they are flat, cylindrical or ribbon-like, well-branched and resemble small shrubs. ஓகேங்களா? இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஃபிளாட்டடா இருக்கும், சிலிண்ட்ரிக்கலா இருக்கும் அண்ட் ரிப்பன் லைக் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வெல் பிரான்ச்சஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு ரிசம்பிள் எப்படி இருக்கு? நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்கு? ஸ்மால் ஷ்ரப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? கெலடோனியா ராஞ்சிஃபேரியா. ஓகேங்களா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்? கெலடோனியா ராஞ்சிஃபேரியா. நெக்ஸ்ட் உசினியா பார்பேட்டா. ஓகேங்களா? ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனுக்கு என்னது? கெலடோனியா ராஞ்சிஃபேரியா, உசினியா பார்பேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப வந்து மார்பாலஜிக்கல் பேஸ்ட் தான் வந்து பார்த்தோம். இப்போ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகேங்களா?
இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் வந்து பார்க்கும்போது 2 குரூப்பா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோ மிரஸ் லைக்கன் அண்ட் அனதர் ஒன் இஸ் என்னது ஹெட்டிரோ மிரஸ் லைக்கன். ஓகேங்களா? ஹோமியோ மிரஸ் அப்படின்னாலே இப்போ வந்து நார்மலா ஹோமோ அப்படின்னாலே என்னது சேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இதோட மீனிங் என்னது சேம். ஹெட்டிரோ அப்படிங்கிறது என்னது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த லைக்கன்ஸ் தேலஸ் வந்து பார்க்கும்போது நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நார்மலா எப்படி வந்து பார்ப்போம், இந்த தேலஸ் ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோபிக்ல வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியும், அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிளியரா தெரியும். ஸோ நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கும்போது 2 குரூப்பா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க லைக்கன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரூப் என்ன ஹோமியோமிரஸ் லைக்கன், இன்னொரு குரூப் என்ன ஹெட்டிரோமிரஸ் லைக்கன். அந்த ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஹோமியோ அப்படின்னாலே வந்து சேம். ஓகேங்களா? அப்ப வந்து எல்லாமே வந்து சேமா இருக்கும். லைக்கன்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும், லைக்கன்ங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், ஆல்கே வந்து பிளஸ் ஃபங்கை வந்து சேர்ந்ததுதான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், லைக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த கிராஸ் செக்ஷன் எடுத்து வந்து பார்க்கும்போது அது தேலஸ்குள்ள என்ன இருக்கும் நமக்கு, ஆல்கல் செல்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஃபங்கல் ஹைப்பே இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 தான் இருக்கும். அப்போ இந்த ஆல்கல் அண்ட் ஃபங்கல் ஹைப்பே வந்து ஒரே மாதிரியா மிக்ஸ்அப் ஆயிருந்து எந்த ஒரு மேல மேல அப்படியே பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? இப்ப வந்து ஆல்கல் செல்ஸ் இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஃபங்கல் ஹைப்பே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆல்கல் செல்ஸ் இருக்கு, ஃபங்கல் ஹைப்பே இருக்கு. எந்த ஒரு செவரல் லேயர்ஸ் மாதிரி எந்த ஒரு லேயர்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேட்டட் லேயர்ஸ் வந்து எதுவுமே இல்லாம நம்ம எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாம வந்து ஃபுல்லா வந்து ரேண்டமா அரேஞ்ச்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்கல்சன்ஸ் அந்த ஃபங்கல் ஹைப்பேவும் அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோமிரஸ் லைக்கன் அப்படிங்கிறது இது வந்து செவரல் டிஸ்டிங்க்ட் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம லேயர்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்ப நார்மலா ஒரு பிளான்ட்டோ இல்ல நம்ம வந்து நார்மலா வந்து எடுத்தாலே வந்து அதுல ஒரு செல்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், எபிடர்மி செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேரன்டைமாட்டா ஸ்க்ளீரன்டைமாட்டா செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள் கார்டெக்ஸ் பித்து இந்த மாதிரிலாம் ரீஜியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செவரல் டிஸ்டிங்க்ட் லேயர்ஸா வந்து இதுல நம்ம வந்து ஹெட்டிரோமிரஸ்ல வந்துட்டு நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பட் ஆனா ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ்ல நம்ம வந்து எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனையும் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே ஆல்கசன்ஸ் அண்ட் ஃபங்கல் ஹைப்பேங்கிறது வந்துட்டு ஃபுல்லா மிக்ஸ்அப் ஆகி ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு டிஃபரன்ஸும் பண்ண முடியாது. பட் ஆனா ஹெட்டிரோமிரஸ்ங்கிறது என்னது, நம்மளால டிஃபரன்ஷியேட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் பாருங்க, ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல்கல் செல்ஸ். இந்த ஆல்கல் செல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, செயின் லூப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து எப்படி இருக்கு, செயின் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹைப்பே, இந்த ஃபங்கல் ஹைப்பே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, ஃபுல்லாமே வந்து ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு நான் டிஃபரன்ஷியேட்டட். ஓகேங்களா? இன் திஸ் லைக் அண்ட் தி ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே ஆர் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு டிஸ்டிங்க்ட் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ. இந்த டிஷ்யூல எந்த ஒரு செவரல் லேயர்ஸா இருக்க மாதிரியும் எந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டுமே பண்ண முடியாம ஒரு ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆல்கல் செல்ஸ் ஃபங்கல் ஹைப்பேங்கிறது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இந்த தேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஃபுல்லா ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஹோமியோமிரஸ் லைக்கன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொலிமா அண்ட் லெப்டோஜியம் ஸ்பீஷிஸ் வந்து ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோமிரஸ் லைக்கன்ஸ். இந்த இமேஜ் எல்லாரும் பாருங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ரீஜியன் மேல இருக்க ரீஜியனை வந்து நம்ம என்ன சொல்றோம், அப்பர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்பர் சர்ஃபேஸ்ல அரேஞ்ச்டா இருக்க ரீஜியனை நம்ம என்ன சொல்றோம், அப்பர் கார்டெக்ஸ்ன்னு சொல்றோம். இந்த அப்பர் கார்டெக்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச்டா இருக்கும், ஃபுல்லா வந்து காம்பாக்டா டைட்டா அரேஞ்ச்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இதுல வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்சென்டா இருக்கும். சப்போஸ் இதுல வந்து இந்த லைக்கன்ஸோட பேலஸ்ல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அதுல வந்து என்ன, அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல வந்து என்ன சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ்லயும் வந்து எதை ஆக்குபை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெலாண்டினஸ் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து ஃபில் ஆயிருந்திருக்கும். அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளூயிட்ங்கிறது வந்து மிக்ஸ்அப் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து அப்பர் கார்டெக்ஸ் வந்து பார்த்தாச்சு. இது ஏன் வந்து காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், இது ரொம்ப காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப திக்டு ஃபார்ம்ல இருக்கு. இந்த அப்பர் கார்டெக்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப திக் ஃபார்ம்ல இருக்கு. இது எதனால ரொம்ப திக்கடா வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ்காக. ஓகேங்களா? ஒரு ப்ரொடெக்டிவ்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா திக்கா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. எந்த ஒரு
டேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்ப ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூவாலேயோ இல்ல ஏதாவதுனால வந்து ஏதோ ஒரு டேமேஜஸ் வந்து நிறைய ஏற்படக்கூடும். ஸோ அதனால வந்து இந்த டேலஸோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து டேமேஜஸ் வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்பர் சர்ஃபேஸ் வந்து நல்லா வந்து காம்பாக்டாகவும் நெக்ஸ்ட் ரொம்ப திக்டாவும் அரேஞ்ச் ஆயிருக்கு. எதனால ரொம்ப எந்த ஒரு டேமேஜஸும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கல் ஜோன் ஓகேங்களா. இந்த ஆல்கல் ஜோன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அனதர் கொனீடியல் லேயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. கொனீடியல் லேயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கொனீடியல் லேயர்ஸ்ங்கிறது வந்து இதுல என்ன இருக்கும், ஆல்கல் செல்ஸ்னாலே ஆஸ் யூஷுவல் என்னது ஆல்கல் செல்ஸ் வந்து இருக்கும், செயின் ஃபார்ம்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி அரேஞ்ச் இருக்கு, நல்லா லூஸ்லியா வந்து அரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஸுக்கு மேல இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து ஃபங்கல் ஹைபே அப்படிங்கிறது மேல வந்து இப்படி வந்து போயிருக்கு ஓகேங்களா. ஃபங்கல் ஹைபே அப்படிங்கிறது வந்து இந்த ஆல்கல் செல்ஸுக்கு மேல வந்து அரேஞ்ச் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெடுலா ரீஜியன், அடுத்த ரீஜியன் என்னது மெடுலா ரீஜியன். இந்த மெடுலா ரீஜியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுல என்ன இருக்கு ஃபங்கல் ஹைபை இருக்கு, ஃபுல்லா வந்து மிக்ஸ்டா அரேஞ்ச்டா இருக்கு. இதுவும் எப்படி இருக்கு ரொம்ப லூஸ்லியா தான் அரேஞ்ச் இருக்கு, ரேண்டமா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ வந்து இந்த டேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ரீஜியன் வந்து அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மெடுலா ரீஜியன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை இதா இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாத்துலயுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மெடுலா ரீஜியன் தான் எவ்வளவு இருக்கும், இப்போ இதுதான் வந்து ஒரு 75% இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஒரு 25% இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மெடுலா ரீஜியன் தான் வந்து அதிகமான ஸ்பேஸை வந்து அதுதான் எடுத்துக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரீஜியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவர் கார்டெக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரீஜியன் என்னது லோவர் கார்டெக்ஸ். இந்த லோவர் கார்டெக்ஸ் செல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இது வந்து கொஞ்சம் லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து வந்து ஒரு ரைசாய் லைக் அவுட் க்ரோத் வந்து இருக்கு ஓகேங்களா. இந்த லோவர் கார்டெக்ஸ்ல என்ன அவுட் க்ரோத் இருக்கு, ரைசாய்ட் லைக் அவுட் க்ரோத் இருக்கு ஓகேங்களா. ரைசாய்ட் லைக் அவுட் க்ரோத் இருக்கு. ஸோ அந்த ரைசாய்ட் லைக் அவுட் க்ரோத் தான் நம்ம என்ன சொல்றோம், ரைசீனின்னு சொல்றோம். இந்த ரைசீனி என்ன பண்ணும், சாயில்ல இருக்க நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி இது என்ன பண்ணும் ஆல்கல் செல்ஸுக்கு வந்து கொடுத்துரும் ஓகேவா. வேற எங்கேயுமே கொடுக்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஆல்கல் செல்ஸுக்கு போய் இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஆல்கல் செல்ஸுக்கு வந்து கொடுத்து அந்த ஆல்கல் செல்ஸ் என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் எல்லாம் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபங்கை இந்தாமி வச்சுக்கோன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹெட்டிரோமிரஸ் லைக்கன். ஸோ இப்போ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தாச்சு. ஹோமியோமிரஸ்ங்கிறது வந்து என்னது, இப்ப நார்மலா லைக்கன்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்து பார்த்தாலே என்ன இருக்கும், ஆல்கல் செல்ஸும் ஃபங்கல் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ரெண்டுமே வந்து ஃபுல்லா ரேண்டமா மிக்ஸ்அப் ஆகி பிரிக்கவே முடியாம அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஹோமியோமிரஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹெட்டிரோமிரஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்மளால பிரிக்க முடியும், ஆல்கல் செல்ஸ் வந்து இங்கதான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃபங்கல் ஹைபே இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்மளால பிரிக்க முடியும். அந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோமிரஸ் ஓகேங்களா. சோ அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஹேபிட் ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் ஹேபிட், திஸ் கிளாசிபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஏரியாஸ் வெதர் லைக்கன்ஸ் ப்ரிஃபர் டு க்ரோ. இப்போ வந்து லைக்கன்ஸ் வந்து எங்க க்ரோத் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்போ லைக்கன்ஸை வந்து நம்ம 7 டைப்பா வந்து கிளாசிஃபை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லிக்னிகோலஸ் லைக்கனா இருந்துச்சுன்னா இப்போ வந்து உட்ல வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து லிக்னிகோலஸ் லைக்கன் ஓகேங்களா. ஸோ வந்து கார்டிகோலஸ் லைக்கன் அப்படிங்கிறது வந்து ட்ரீயோட பார்க் ரீஜன்ல வளர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கார்டிகோலஸ் லைக்கன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாசிகோலஸ் லைக்கன் அப்படிங்கிறது இப்போ வந்து பாருங்க இந்த ஸ்டோன்ஸ் ஓகேங்களா, எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாசிகோலஸ் எஸ், ஸோ வந்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து கார்டிகோலஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீயோட பார்க் ரீஜன்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ட்ரீல இருந்தா நமக்கு என்ன தயாரிப்பாங்க, கார்க். இப்போ வந்து நிறைய வந்து பிஏ பாட்டில் இந்த நிறைய பாட்டில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கார்க் ரீஜன் வந்து மேடப் பண்ணி வந்து இது பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரீயோட இதுல இருந்து வந்து என்ன தயாரிப்பாங்க, கார்க். ஸோ வந்து கார்க் ஓகேவா, சி. ஸோ சி. ஸோ வந்து கார்டிகோலஸ் அப்படின்னா என்ன, கார்க். அப்ப வந்து கார்க் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க, ட்ரீ. ஸோ வந்து ட்ரீல வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன, கார்டிகோலஸ் லைக்கன் ஓகேங்களா. ஸோ சாசிகோலஸ்ங்கிறது வந்து என்னது, ஸ்டோன்ஸ்ல வந்து இருந்துச்சுன்னா அது வந்து சாசிகோலஸ் ஓகேங்களா, எஸ் எஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெரைன். இப்போ வந்து மெரைன் அக்வாட்டிக் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்வாட்டிக் லைக்கன் தான் நம்ம வந்து மெரைன் லைக்கன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ வந்து அக்வாட்டிக் லைக்கன்ல வந்துட்டு மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இப்ப நிறைய பேருக்கு மெரைன்னா என்ன, ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா.
இப்ப மெரைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்ப 30% ஓகேவா? 30% எபோவ் சலினிட்டி கன்டென்ட் வந்து அதிகமா இருந்துச்சு, ஹையா இருக்கு அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்? மெரைன் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிலோ பிலோ 30% இது வந்து எபோவ், இது வந்து பிலோ 30% ஆஃப் சலினிட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து தெரிஞ்சிடும். இப்ப அக்வாட்டிக் லைக்கனை நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து சேர்ந்தது அக்வாட்டிக் லைக்கன் சொல்லி சொல்றோம். மெரைன் லைக்கன்ஸ் வந்து மெரைன் வாட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். இப்ப மெரைன்னா என்ன? 30%க்கு மேல வந்து சலினிட்டி கண்டென்ட் ஓகேவா? அந்த உப்பு தன்மைங்கிறது வந்து அதிகமா அந்த வாட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? மெரைன் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ங்கிறது வந்து என்னது? ஒரு 30% ஒரு 25%க்கு பிலோவா அந்த சலினிட்டி கண்டென்ட் வந்து கொஞ்சம் பிலோவா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த மெரைன் லைக்கன்ஸ் அப்படிங்கிறது மெரைன் சைடு வந்து இருக்க ராக் நியர் தி சி ஓகேங்களா? அத மெரைன் சைடு இருக்க கல்லுங்க மேல வந்து எந்த லைக்கன்ஸ் வந்து வளருதோ அதை வந்து மெரைன் லைக்கன்ஸ் வந்து சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சைடு கல்லுங்க மேல வந்து ஓகேவா? அந்த ஃப்ரெஷ் வாட்டர் சைடு ரிவர்ஸ் ரீஜியன் சைடு கல்லுங்க மேல எந்த வந்து ஒரு இது வளருதோ ராக்ஸ் ராக்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் லைக்கன்ஸ் வந்து growth இருக்கோ அந்த லைக்கன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெரிகோலஸ் ஓகேங்களா? இந்த டெரிகோலஸ் வந்து தி லைக்கன்ஸ் grow on soil and hence also called terrestrial lichens ஓகேவா? டெரிகோலஸ் லைக்கன் அப்படிங்கிறது டிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் ரீஜியன்ல வந்து லைக்கன்ஸ் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா சாயில்ல டெரஸ்ட்ரியல் ரீஜியன்ல சாயில்ல வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டெரிகோலஸ் லைக்கன்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேசிகோலஸ் லைக்கன் அப்படிங்கிறது மாசஸ் கிட்ட ஓகேங்களா? ஸோ இதுதான் மாசஸ் அப்படின்னா ஸோ அந்த மாசஸ் பக்கத்துல இந்த மாதிரி லைக்கன்ஸ் வந்து வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? மாசஸும் ஓகேங்களா? இந்த மாசஸும் லைக்கன்ஸும் வந்து ஒன்னா growth இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? மேசிகோலஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்ப ஹாபிடேட் பேஸ் பண்ணி இந்த லைக்கன்ஸ் எல்லாம் வந்து கிளாசிஃபை வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்கல் பார்ட்னர் ஓகேவா? இந்த ஃபங்கல் பார்ட்னர் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? த்ரீ டைப் ஆஃப் ஃபங்கஸ் இருக்கும். இப்ப வந்து ஆஸ்கோமைசிட்டஸ் வந்து ஆல்கே கூட சேர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஆஸ்கோ லைக்கன். பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கஸ் வந்து லைக்கன்ஸ் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பெசிடியோ லைக்கன்ஸ். நெக்ஸ்ட் டியூட்ரோமைசிட்டஸ் வந்துச்சு, அது வந்து ஆல்கே கூட சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டியூட்ரோ லைக்கன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து த்ரீ டைப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மார்பாலஜிக்கல் பேஸ்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட் வந்து பேஸ்ட் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபங்கல் பார்ட்னர் பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் லைக்கன் ஓகேங்களா? இப்போ ஷார்ட்டா பார்த்துடலாம் டக்குன்னு. ரீப்ரொடக்ஷன் ஆஃப் லைக்கன். இப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஷார்ட்டா சொல்றேன். இப்போ வந்து த்ரீ டைப் ஆஃப் லைக்கன் ஓகேங்களா? த்ரீ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன டைப் ஆஃப்? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு த்ரீ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து என்ன? ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட் ஓகேங்களா? ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட் வந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை வந்து அரைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மெத்தட் தான் நம்ம என்ன சொல்றோம்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் செடி, நம்ம ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நியர்பை வீட்டுக்கிட்ட நிறைய பிளான்சஸ் எல்லாம் வந்து நம்மளே க்ரோ பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்ம ரோஸ் செடியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ பிளான்ட்டா வந்து growth ஆகுது. ஸோ நம்ம அதை என்ன சொல்றோம்? அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா? அதே மாதிரிதான் இப்போ ஃபிராக்மெண்டேஷன்ங்கிறது என்னன்னா ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்ல ஒரு வெஜிடேட்டிவ் ஃபிராக்மெண்ட் மட்டும் டிட்டாச் ஆகி ஒரு பார்ட்ல விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃபிராக்மெண்டேஷன் மெத்தட்னு சொல்றோம். இப்போ இசிடியா சொரிடியாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து சொரிடியம், இது வந்து இசிடியா. ஓகேங்களா? சொரிடியாங்கிறது வந்து என்னன்னா ஒரு தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அபோவ் த சர்ஃபேஸ்க்கு மேலேயோ இல்ல தாலஸோட எட்ஜஸ் கார்னர்லயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரிடியம்ங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 or 3 ஆல்கல் செல்ஸ் இருக்கும். அந்த 2 or 3 ஆல்கல் செல்ஸுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கல் ஹைபே அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாமே வந்து கவர்டு பண்ணி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கவர் செல்ஸ் வந்து இருக்கும் ப்ரொடெக்டிவ் கவர். அந்த செல்ஸ் வந்து என்ன அப்படின்னா கார்டிகல் செல்ஸ். ஓகேங்களா? கார்டிகல் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டிகல் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேல ஒரு ப்ரொடெக்டிவ்காக இருக்கும். இந்த சொரிடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 2 or ஒரு 3 ஆல்கல் செல்ஸ் இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கல் ஹைபே இருக்கும்.
அதுக்கு மேல ஒரு கார்டிகல் செல்ஸ் வந்து இருக்கும் ப்ரொடெக்டிவ்காக. ஸோ இதுதான் வந்து சொரிடியமோட ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த சொரிடியா வந்து அபோதி சர்ஃபேஸ் மேல இருக்கும், இல்லைன்னா வந்து தாலஸோட எட்ஜஸ் மேல இருக்கும். இது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு என்வாயன்மெண்டல்னால இப்போ வந்து ஒரு காத்தடிக்குதோ இல்ல ரெயின் வாஷ் ஆகுது. ஸோ வந்து லைட் வெயிட்டடா இருக்கனால இங்கிருந்து வந்து டிட்டாச் ஆகி ஒரு பிளேஸ்ல வந்து விழுந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து நியூ ஆல்கேவை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, அதை நம்ம என்ன சொல்றோம்? அதை வந்து இசிடியா சொரிடியா மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இதுதான் வந்து சொரிடியா மெத்தட். இசிடியம்ங்கிறது அதே மாதிரிதான். தாலஸ்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ரொட்யூட்ரன்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸ்மால் ப்ரொட்யூட்ரன்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கு மேல வந்து வீங்கி காணப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். இந்த ஸ்மால் இதுல வந்து என்னென்ன இருக்கும்? ஆல்கல் செல்ஸ் இருக்கும் பிளஸ் ஃபங்கல் ஹைட். அப்புறம் ஒரு ஆல்கல் செல்ஸ் இருக்கும், ஃபங்கல் ஹைட். இந்த மாதிரி இருக்கும். இதுவும் என்ன ஆகும்? டிட்டாச் ஆகி ஒரு பிளேஸ்ல இருந்து நியூ வந்து ஒரு லைக்கனை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இசிடியா மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஏசெக்சுவல் வந்து போயிடலாம். சோ நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்ப ஏசெக்சுவல்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொனீடியா ஃபார்ம்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து நடக்குது. இப்ப ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனால என்ன? ஸ்போர்ஸ் மூலியமா வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது என்னது? மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சைக்கோட்டை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா 2n வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா வந்து ஏசெக்சுவல் மெத்தட். ஓகேங்களா? இப்போ இந்த கொனிடியா ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஏசெக்சுவல் மெத்தட்ல லைக்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க் ஷேப்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபிளாஸ்க் ஷேப்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? பிக்னிடியோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து நேரோ ஓப்பனிங் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்? போஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலாங்குலேட்டட் ஃபங்கல் ஹைப்பே வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபங்கல் ஹைப்பை நம்ம என்ன சொல்றோம்னா பிக்ஸ்டிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மோட்டைல் கேமிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நான் மோட்டைல் கேமிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? கொனிடியா அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த நான் மோட்டைல் கேமிட்ஸ்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மெச்சூரேஷன் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்கல் ஹைப்பில் இருந்து டிட்டாச் ஆகி ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகும். ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த கொனிடியா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைமி மாஸ் ஜெலாண்டினஸ் ஃப்ளூயிட் வந்து செக்ரிஷன் ஆகும். என்ன ஃப்ளூயிட் வந்து செக்ரிஷன் ஆகும்? ஸ்லைமி மாஸ், ஓகேங்களா, ஜெலாண்டினஸ் ஃப்ளூயிட் வந்து செக்ரிஷன் ஆகும். ஓகேவா? செக்ரிஷன் ஆகுறது மூலயமா இது அப்படியே வந்து இந்த கொனிடியா வந்து வெளியே வந்து எக்ஸிட் ஆகுது. எது வழியா? இந்த நேரோ ஓப்பனிங் ரீஜியன்ங்கிற இந்த ஓஸ்டியோல் வழியா ரீஜியன் மூலமா வந்து வருது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நல்லா ஃபங்கல் ஹைபிக்கு மேல நான் மோட்டைல் கேமிட்ஸ் இருக்கு. இந்த கேமிட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து மெலியே அப்படியே வந்து வெளியே வருது. ஸோ வந்து மெலியே எக்ஸ்போஸ் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ லைக்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஏசெக்சுவல் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்துட்டு ஸ்பெர்மோகோனியம் சொல்லுவோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? கார்போகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்பெர்மோகோனியமோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாக்குறதுக்கு இதே மாதிரிதான் ஃபிளாஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். இதுலயே வந்து ஒரு வந்து நேரோ ஓப்பனிங் ரீஜன் இருக்கும் ஓஸ்டியோல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் ஹைப்பே இதே மாதிரி இருக்கும். அதுக்கு மேல நான் மோட்டைல் கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சில ஃபங்கல் ஹைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெரைலா இருக்கும், ஃபெர்டைலா. ஓகேங்களா? மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டைலா இருக்கும், ஒரு சில இதெல்லாம் ஸ்டெரைலா இருக்கும். ஸோ இந்த நான் மோட்டைல் கேமிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இதே மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்லைமி மாஸ் வந்து இதாகும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெச்சூர்ட் ஆகி என்ன ஆகும்? இந்த ஓஸ்டியோல் வழியே வெளியே வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபிளாஸ்க் ஷேப்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மோகோனியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே வந்துட்டு ஓப்பனிங் ரீஜியனா ஓஸ்டியோல்னு சொல்லுவோம். இந்த மேல ஃபார்ம் ஆயிருக்க நான் மோட்டைல் கேமிட்ஸ் நம்ம என்ன வந்து சொல்லுவோம்? ஸ்பெர்மாட்டியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம்? கொனிடியான்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெர்மாட்டியான்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபீமேல் செக்ஸா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கார்போகோனியம்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகோகைனின்ங்கிற ஒரு ஸ்டிக்கி நேச்சர் ஃப்ளூயிட் இருக்க ஒரு எலாங்குலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து 2 போர்ஷனா வந்து டிவைட் பண்ணுவோம். அப்பர் போர்ஷன், லோவர் போர்ஷன். இந்த அப்பர் போர்ஷன்ல ட்ரைகோகைனி இருக்கும், லோவர் போர்ஷன்ல இந்த கொனிடியம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே அந்த பிளாஸ்க் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பெர்மாட்டியாங்கிற மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோகைனின்ங்கிறது வந்து ஸ்டிக்கி நேச்சரோட இருக்கு. எதனால ஸ்டிக்கி நேச்சரோட இருக்கு? இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் ஸ்டிக்கி நேச்சரோட இருந்தா தானே வந்து ஒட்டும். அதனாலதான் வந்து ஸ்டிக்கி நேச்சரோட இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து என்ன பண்ணுது? இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனோட ஒரு கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஸோ வந்து விண்டு மூலயமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் அந்த காத்தடிக்கிற அந்த இது மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்?
இந்த ஸ்பெர்மாட்டியா அப்படிங்கிறது இந்த ட்ரைகோகனில வந்து அட்டாச் ஆகும். இதுல வந்து ஒரு ஜெலாண்டினஸ் ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா, அதனால என்ன ஆகும், இந்த மேல இருக்க ஒரு காமன் செல் வால் வந்து ஃபுல்லா ரப்சர் ஆயிடும். இந்த ஸ்பெர்மாட்டியாக்கு மேல இருக்க ஒரு காமன் செல் வால் ஃபுல்லாமே வந்து ரப்சர் ஆகி, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரப்சர் ஆகி ஸோ இங்க இருக்க நியூக்ளியஸ் வந்து அப்படியே உள்ள போயிடும், இந்த கொனிடியத்துக்குள்ள போயிடும். ஸோ ஆல்ரெடி இங்க ஃபீமேல் நியூக்ளியஸ் இருக்கு, ஸோ இங்க மேல் நியூக்ளியஸ் இருக்கு. இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ஜைகோட் வந்து 2Nல வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் வந்து பார்த்தாச்சு. லைக்கன்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் இருக்கு, யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹலோ, ஸ்டாஃப் ஏதாவது லைன்ல இருக்கீங்களா? விஜயலட்சுமி மேம், விஜயலட்சுமி மேம் லைன்ல இருக்கீங்களா? மேனகா மேம், மேம் யாராவது ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சுதா மேம், சுகந்தி மேம், யாராவது ஆன்சர் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏதாவது தெரியலனா கேளுங்க மேம். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் மேம். அதனால டவுட் கேட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிலனா கேளுங்க, தெரிலனா நம்ம கத்துப்போம். ஹலோ, ஸ்வேதா மேம். ஹலோ ஹலோ, சுதா மேம். மேம் சொல்லுங்க மேம். ஹலோ ஆ மேம் குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க. Today we learn about lichens. ஓகே. Types of lichens we learn. They grown in a freshwater place. ஓகே. Bots on a tree, wood place, and and one more thing. I forget it, ma'am. Little more PDF available, ma'am. The notes. எஸ் மேம், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க நல்லாவே கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க. ஓகே மேம், Late, ஆன்சர் பண்றீங்க மேம். late only I joined, ma'am. ஓகே ஓகே, பரவாயில்ல. Thank you, ma'am. Very useful this class, ma'am. தேங்க்யூ Easily மேம். understand your notes. அப்படிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you, ma'am. ஓகே மேம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருக்கும். ஸோ நான் வந்து டீச்சிங் பண்றது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா, ஸோ அது சொல்லுங்க. இல்ல நல்லா புரியல புரியுது மேம். நல்லா அப்படின்னாலும் நான் இருக்குதுங்க மேம். புரியுதுங்களா, கிளாஸ் நல்லா இருக்குங்களா மேம்? ஓகே ஓகே மேம். நல்லா இருக்குதுங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ எல்லாருமே வந்து காமராஜர் ஐஏஎஸ் அகாடமில வந்து கண்டிப்பா ஜாயினிங் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்குக்கு வந்து 4 or 5 கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, டெஸ்ட் பேஜஸ் வந்து தனியா இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க கொஸ்டின் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ டெட்ல வந்து பாஸ் ஆனதுக்கு எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி நீங்க யூஜிடிஆர்பி பாட்னிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே தேங்க்யூ நம்ம மேம். காமராஜர் அகாடமில வந்து கண்டிப்பா வந்து ஜாயினிங் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நீங்க கண்டிப்பா எங்க அகாடமில வந்து ஜாயின் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எங்களால முடிஞ்ச உங்களுக்கு எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்து நாங்க வந்து யூஜிடிஆர்பில கண்டிப்பா உங்களை வந்து ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க எல்லா இதுவும் வந்து நாங்க பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மேம் இது ஓகே ஃபீஸ் ஓகே மேம். டீட்டெயில் இப்போ நான் இன்னைக்கு தான் மேம் ஜாயின் பண்ணேன். ஓகே மேம். ஓகே மேம். ஜாயின் மேம். ஓகே மேம். நீங்க டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்களா மேம்? யாரு? டெலிகிராம் இல்ல மேம், இப்போ ஜாயின் ஆன பீப்புள்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்களா? ஸோ இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன் மேம், எல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேம். ஓகே மேம். 97 97 89 89 89 எஸ் மேம். 9789 70 70 0015 மேம். 0015. எஸ் மேம், எஸ் மேம். மேம் நோட்ஸ் எல்லாம் டெலிகிராம்ல ஆட் பண்ணிடுறீங்களா? எஸ் மேம். உங்களுக்கு நோட்ஸ் வந்து கொரியரிங் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல மேம். நான் சார் கிட்ட வந்து அது டீடைல்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன். ஸோ வந்து கொரியர் பண்ற ஆப்ஷன் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க வந்து அனுப்பிச்சிருவோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு பாட்னிக்கு. ஸோ கிளாஸஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
வீக்குக்கு வந்துட்டு 4 கிளாஸஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸும் வந்து கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் மேம். ஸோ உங்க குரூப்லயும் வந்துட்டு ஏதாவது டவுட்னா வந்து கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸஸ்லயும் நீங்க குட் ஈவினிங். வந்துட்டு என்ன டைப் ஆஃப் சொல்லுங்க சார். ஸோ சார் பேசுவாங்க மேம். மேம் இதுல வந்து கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க சொல்லியிருந்ததுல தப்பா சொல்லியிருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். நம்பர் வந்து கொஞ்சம் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். சார் 9789790015 சரிங்களா? 87 9789 89 79 0015 15 15. ஆமா. தேங்க்யூ சார். அப்புறங்க நம்ம இப்போ கம்மியான பிரைஸ்ல தான் நம்ம அந்த கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அமௌண்ட் மெட்டீரியல் வந்து சார் எக்ஸ்கியூஸ் மீ, அமௌண்ட் கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபுல் கோர்ஸ் வந்து 8000 மேம். 8,000 சார். ஆமா 8000. மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிரிண்டடா கொரியர் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு 100 டெஸ்ட் வந்துடும். 100 டெஸ்ட். ஆமா ஆமா. உங்களுக்கு அப் எக்ஸாம் வரைக்கும் டூரேஷன் இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா கிளாஸும் கவர் பண்ணிடுவாங்க டெஸ்ட் சார். பேட்ச் உண்டுங்களா ஆமாங்க. சார்? ஆல் யூனிட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொரியர் பண்ணுவீங்களா சார்? அது மட்டும் தனியா ஏதாவது பிரைஸ்? அது நம்ம வந்து கொடுத்துடலாம் மேம். தனியாக கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு. மெட்டீரியல் வந்து நீங்கள் தனியாக கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அது போக நீங்கள் நம்ம அகாடமியோட கொஸ்டின்ஸ் பேங்க் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அது ஆஃப்டர் கால்ஃபருக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10,000 கொஸ்டின்ஸ் சார் இது வருது. இப்ப மெட்டீரியல் வந்து கொடுத்துருவீங்களா? கொரியர் போட்டு விடுவீங்களா? ஆமாங்க. மெட்டீரியல் கொரியர் போட்டுருவோம். டெஸ்ட் பேட்ச் சார் ரெண்டுமே 8,000ங்களா? அப்ப கிளாஸுக்கு மட்டும் 8,000ங்களா இல்ல டெஸ்ட் பேட்சும் சேர்ந்துங்களா சார்? கிளாஸ், மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 8,000 தான். ஓகே ஓகே சார். வெறும் கொஸ்டின் மட்டும் வாங்கிக்கலாமா சார்? அது வேணா நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். தேங்க் யூ. நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி. ஓகே சார். டைமிங் எப்படி இருக்கும் சார்? சொல்லுங்கம்மா. கிளாஸ் டைமிங் எப்படி இருக்கும்? ஈவினிங் 6:30 அந்த டைம் தான் இருக்கும். அல்லது மார்னிங் இருக்கும். வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் அட்ஜஸ்டபுளா உங்களுக்கு டைமிங் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே சார் ஒன் மோர் டவுட் சார். எஸ் மேம் சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎட் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. ஓகே மேம். அவங்க வந்து பாட்னி மேஜர் எழுதலாம்ல சார்? எலிஜிபிள் தானே? ஈக்குவலன்ட் தான் மேம் எழுதலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. சார் பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி ஈக்குவலன்ட் தான் சார். அதெல்லாம் ஈக்குவல் தான் மேம். அதெல்லாம் ஈக்குவலன்ட் தான் வரும். எழுதணும். இல்ல சர்டிபிகேட் எதுவும் வாங்கி வைக்கணுமா? ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் எதுவும் யூனிவர்சிட்டில வாங்கி வைக்கணுமா எப்படி? கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கோம் நீங்க யூனிவர்சிட்டில. ஓகே சார். சரிங்க. தேங்க்யூ சார். ஓகே. கிளாஸ் எப்படிங்க மேம் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே சரிங்க. கிளியரா சரி இருக்கு. ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. டெமோ கிளாஸ் கொஞ்சம் அப்படி போய் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஆஃப்டர் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மெதுவா எடுத்து சொல்றோம். சரிங்களா? ஓகே சார். ஜாயின் பண்ணுங்க நல்லபடியா. இப்போ நம்மளுக்கு எல்லா மேஜருமே போய்கிட்டு இருக்குது. ஓகே சார். சரிங்க. எல்லா மேஜரும் போயிட்டு இருக்காங்க சார். போய்கிட்டு இருக்கு மேம். ஓகே சார். சார் இங்கிலீஷ்க்கும் அதே அளவு தான் ஃபீஸுங்களா சார்? இல்ல ஆமாங்க. இங்கிலீஷுக்கும் அதே தான். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் மேம் ஃபாஸ்டாலாம் போகலைங்க சார். இதுக்கு மேலே கம்மியாக போனால் கண்டிப்பாக